வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு பை கோல்ட்? எப்போ கோல்ட் வாங்குறதுக்கு சரியான நேரம் அப்படின்ட்டுன்னு கேள்விக்குறியாக இருக்கா? சரி வாங்க இந்த வீடியோ முழுசாக கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னா என்னது? கோல்டு நீங்கள் வாங்கும் பொழுது பப்ளிக் கோல்டில் வந்துட்டு ஹை ப்ரைஸ்லேயும் வாங்கியிருப்பீங்க, லோ ப்ரைஸ்லேயும் வாங்கியிருப்பீங்க, ஆவரேஜ் மிடில் ப்ரைஸ்லேயும் வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை கோல்டு வாங்கும் பொழுது வெவ்வேறான ப்ரைஸஸில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹை ப்ரைஸாக இருக்குது, இந்த டைம் நம்ம கோல்டு வாங்கினா சரியாக இருக்காது, லோ ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது திடீர்னு லோவர் ப்ரைஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த சமயம் நம்ம கையில் காசு இல்லை, ஸோ பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம கோல்டு வாங்கும் போது எது பெஸ்ட் டைம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோல்டு வாங்க பெஸ்ட் டைம் வந்து உங்கள் கையில் காசு இருக்குது, அதுதான் பெஸ்ட் டைமுங்க. நம்மக்கிட்ட எப்போ காசு இருக்குதோ அப்போல்லாம் நம்ம கோல்டை வாங்க வேண்டியதான். ஸோ அந்த ப்ரைஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் கோல்டு வாங்கி சேமிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களோட கோல்டு வந்து அக்குமுலேட்டாக ஆகிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம லாபம் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ லெட்ஸே நீங்கள் ஒரு 3 தடவை கோல்டை வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த 3 வாட்டியும் வெவ்வேறான ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க. இந்த 3 ப்ரைஸை நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் நீங்கள் உண்மையாக இந்த கோல்டு வாங்கின ப்ரைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது லெட்ஸே இந்த கோல்ட் ப்ரைஸ் ஏறும் பொழுது உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாபம் பார்க்கலாம். நீங்கள் அந்த டைமில் விற்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குது. ஸோ கோல்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக ஏறுங்க. ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 10 to 20% ஏறி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 1 year 2 years கழித்து நீங்கள் கோல்டை விற்கும் பொழுது உங்களுக்கு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம், ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், எங்களுக்கு பிஎம் பண்ணுங்கள். பயோ ப்ரொஃபைலில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு புலனம் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.